புயல் விபத்து காலங்களில் ஆபத்தில் சிக்கி தவிக்கும் கப்பலை மீட்பதற்காக அவசர கால இழுவை கப்பல் சென்னை துறைமுகத்தில் நிரந்தரமாக நிறுத்தி வைக்கப்படும் என மத்திய கப்பல் துறை அமைச்சர் வாசன் தெரிவித்துள்ளார். எண்ணூர் துறைமுகம் மற்றும் நிசான் மோட்டார் நிறுவனம் இணைந்து கார் ஏற்றுமதிக்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டன. சனிக்கிழமை அன்று நடந்த இந்நிகழ்ச்சியில் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் வாசன், நிசான் நிறுவனத்தின் தலைவர் கெனிசிரோ யோமுனோரா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வாசன், ஏற்றுமதி அதிகரிப்பால் எண்ணூர் துறைமுகம் 29% வளர்ச்சியடைந்துள்ளதாக கூறினார். இயற்கை சீற்றம், புயல் உள்ளிட்ட பேரிடர் காலங்களில் ஆபத்தில் சிக்கி தவிக்கும் கப்பலை மீட்பதற்காக அவசர கால இழுவை கப்பல் சென்னை, மும்பை துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்படும் என்றும் வாசன் கூறினார். புயலினாலும் அல்லது கடல் கொந்தளிப்பினாலும் கப்பல்கள் விபத்துக்குள்ளாவது சகஜம். இதுபோல சூழல் ஏற்படக்கூடாது என்பதற்காக உடனடியாக விபத்துக்களை எதிர்கொள்ளும் பொருட்டு இந்த ஆண்டு மேற்கு மற்றும் கிழக்கு 2 கடலோரங்களிலும் கப்பல் துறை அமைச்சகம் வரலாற்றிலேயே முதல் முறையாக அவசர இழுவை கப்பல்களை அமர்த்தியிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை துறைமுக தலைவர் அதுல் மிஸ்ரா மற்றும் நிசான் நிறுவன அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.